வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4 நம்ம யமஹா FZ5 வெர்ஷன் 4 ஹைப்ரிட் மாடலுக்குமான ஒரு கம்பேரிசனை தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிங்க. இப்போ நிஜமாக இந்த ரெண்டு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் நான் இது ரெண்டுத்தில் எந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை பாருங்கள். பார்க்க முன்னாடி அது கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண உடனே தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் பட்டின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நம்மங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பற்றி சொல்லலாம். இது உங்களுக்கு மேஸ்குலின்லேயே ரொம்ப ஷார்ப்பி டச்சாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு மேஸ்குலின் டைப்பில் ஒரு ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்யூட்டர் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்யூட்டர்னால் ரொம்ப டீப் அண்ட் டெத்தான கம்யூட்டர் கிடையாது, ஸ்லைட்லி கமிட்மெண்ட்டும் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓரளவு டிசைன் ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக நல்லா இருக்குது. ஆன் ரோட்டில் இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்ட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் அந்த ஒரு டாப் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்கன்றப்ப இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளுடைய அப்பியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யமாவோட FZ5 வெர்ஷன் 4 ஹைப்ரிட் மாடலோடைய அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுவும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. இதில் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ன்றதை தாண்டி அந்த உங்களுக்கு நல்ல வெஹிக்கிள் நல்ல ஒரு மேஸ்குலிராக அதில் நல்ல ஒரு அந்த ஒரு ஃபேன்சியரான ரோட் அப்பியரன்ஸோட இருக்கும். கலர் ஸ்கீம்ஸும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கன்றப்ப ஒரு டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஓகே. பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கிட்ட அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்ட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அடுத்து சீட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம யமா FZ5ல உங்களுக்கு சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கும் சரி, உங்களோட டே டு டே யூசேஜுக்கும் சரி, லாங் டிரைவுக்கும் சரி ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு. பட் குஷனிங் மட்டும் கொஞ்சம் கம்மி. பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் பஞ்சு வச்சு ஈஸியாகவே தச்சிக்கலாம் இந்த ஒரு சீட்டில். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் ஆனால் இதில் உங்களுக்கு நெகட்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம யமஹா FZ அளவுக்கும் பெரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. அப்படின்றப்போ ஓவரால் ஃபீச்சர் விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம யமஹா FZ ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மட்டும் இல்லை, ஒரு சில ப்ராக்டிகலிட்டி ஃபீச்சர்ஸ், அதான் அந்த ஒரு ஹைப்ரிட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெஹிக்கிளில் இன்ஜினில் எப்போ தான் ஸ்ட்ரெஸ் வருதோ அது மாதிரி சமயத்தில் சின்ன ஒரு பவர் அசிஸ்ட் கொடுக்குறது, ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் யூஸ் ஆகும். இந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக உங்களுக்கு ஒரு இனிஷியல் சமயத்தில் நல்ல ஒரு பிக்கப் வேணுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு பிக்கப் ஆஃபர் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினுடைய ஸ்ட்ரெஸ் குறையுதுன்றனால உங்களுக்கு மைலேஜும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப ரியலி ஃபீச்சர் விஷயத்தில் நம்ம யமஹா FZ ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. சரி, நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமாவோட FZ5 வெர்ஷன் 4 ஹைப்ரிட்ல யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve ஒரு ஏர் கூல்டு ஹைப்ரிட் இன்ஜின். இந்த இனோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் டிஸ்கவுண்ட் மாதிரி சொல்கிறாங்க. டாப் அண்ட் அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. பவர் விஷயத்தில் ஸ்லைட்லி கம்மி தான் இந்த ஒரு செக்மெண்ட்டில். பட் வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி வெஹிக்கிளை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் இதை மாதிரி ஒரு மேசிவான மைலேஜ் ஃபிகர் உங்களுக்கு தரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் லோக்கலில் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாகவும் இருக்கும். அரௌண்ட் ஒரு 50 சம்திங் அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட அப்படி இப்படின்னு எப்படியும் வந்துடும் ஒரு 48-50. அப்படின்றப்ப மைலேஜில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பட் பவர் கம்மியாக இருக்குது. நீங்கள் மைலேஜ் என்ன பவரை விட்டு கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. சரிக்கு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 valve ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோடையும் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். ஓவரால் இன்ஜினோடைய அந்த ஒரு ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 150cc 2 valve
ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு 160 சிசி, அதை விட ஒரு 10 சிசி கிட்ட அதிகம். அது இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வ் செட்டப்பு, ஆயில் கூலிங் சிஸ்டமும் கொடுக்குறாங்கன்றப்ப ஆயில் கூலிங் சிஸ்டமும் ஒரு பெட்டரான விஷயம்ன்றப்போ ஓவராலாக நல்ல ஒரு ஹார்ட்வேர் செட்டப் இருக்குது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V. அது இல்லாமல் டிரான்ஸ்மிஷன்லாம் ஓகே தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 bhp அண்ட் 14.6 Nm ஆஃப் டார்க்கு. பவர் விஷயத்துலையும் நல்ல ஒரு மேசிவான ஒரு பவர் கெயின் இருக்குது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் கிட்ட. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் தான் இந்த ஒரு செக்மெண்ட்டாக தான் இந்த ஒரு 160cc ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் 0 to 100 and 0 to 60 பெஸ்ட் இன் கிளாஸ் பிக்கப். ஆமாம், 0 to 60 and 0 to 100 இந்த வெஹிக்கிளோடைய பிக்கப்புக்கு வேறு எந்த ஒரு வெஹிக்கிளாலையும் ஈடு கொடுக்க முடியாது இந்த ஒரு செக்மெண்ட்டில். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. இந்த ஒரு 160cc ஸ்போர்ட்டி வெஹிக்கிளுக்கு எந்த லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒஸ்டான மைலேஜ்னு சொல்ல முடியாது. இதுவும் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகருக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தான். இதுவும் நல்ல ஒரு மைலேஜ் தான் ஆஃபர் பண்ணுது. பட் கம்பேரிட் டு தி நம்ம Yamaha FVS இது வந்து மைலேஜ் கம்மி. ஓவரலாக எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், ஒரு டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V சைடு வரலாம். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய நீட் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சா நீங்கள் நிச்சயமாக நம்ம Yamahaவோட FVZ சைடு வரலாம். அதெல்லாம் நம்ம Yamaha கிட்ட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வெஹிக்கிளுக்கு அந்த இன்ஜினுக்கு தேவையான அந்த ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த ஒரு ஆயில் சேஞ்ச் அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட இன்ஜின்ன்றது எவ்வளோ நாளானாலும் நல்ல ரிஃபைண்டாக எந்தவித அனாயிங் நாய்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இன்ஜின் பற்றி சொல்லலாம், அதுவும் ஓகே தான். பட் Yamaha FVZ அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் இருக்காதுன்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் அண்ட் டைனமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம Yamaha FVZல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு. பட் 12 சேனல் ஏபிஎஸ்லாம் இல்லை, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டும் 136 kg கிட்ட தான் வருது. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. 136 kg இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட்ன்றது நிச்சயமாக நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். உங்களுக்கு பிகினராக இருக்கிறீங்க, ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு மாடல் வேணும்னு நினைக்கிறேன், இப்போ நிச்சயமாக இது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் சீட் ஹைட்டும் ஓகே தான். 790ன்றது ஒரு டீசெண்டான சீட் ஹைட், மோஸ்ட்லி கால் எட்டிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V பொறுத்தளவு இதோட டோட்டல் வெயிட்டு 144 kg. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம், பட் தான் இதுவும் ஒரு ஓகேவான ஒரு வெயிட் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. ஓவராலாக ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு சீட் ஹைட் மாதிரி விஷயங்களில் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹைக், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5 mm தானே. பட் ஓவராலாக ஈஸியான நல்ல ஒரு லைட்டான ஒரு ஹேண்டலிங் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம Yamahaவோட FVZ. பட் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல ஒரு பஞ்சியான ஒரு சூப்பர் பெப்பியான ஒரு ரைட் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு ஹேண்டலிங். சரி, ஓகே. ஓவராலாக நம்ம Yamahaவோட FVZ யார் எடுக்கலான்னு பார்த்தோம்னா எனக்கு நல்ல ஒரு மைலேஜாக கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அட் த சேம் டைமில் அதை நான் என்னுடைய ஃபேமிலி யூசேஜுக்கும் யூஸ் பண்ணும். அதுக்குன்னு ரொம்ப ஹெவி ஃபேமிலிலாம் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி யூசேஜ் பண்ணும் வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அப்பியரன்ஸாகவும் இருக்கணும், ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் Yamahaவோட FVZ சைட் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பொறுத்தளவுக்கு இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு யங்ஸ்டார் ஓரியன்ட் பைக். நம்ம Yamaha யங்ஸ்டார் ஓரியன்ட் தான், பட்னா இது இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கணும், டிசைனும் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ஆண்டோட ப்ரைஸிங்கு நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V பேசிக் மாடல் உங்களுக்கு 1,59,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது, சும்மா சொல்ல கிடையாது, நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. நெக்ஸ்ட் நம்ம Yamahaவோட FVZ பொறுத்தளவுக்கு இதுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான். ஹைப்ரிட் வேரியண்ட்டு உங்களுக்கு 1,71,000 கிட்ட ஆண்டோடு வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது என்ன பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி இந்த வெஹிக்கிளுக்கு ஹைக்காக இருந்தாலும் ஹைப்ரிட் மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க மட்டும்தானே வச்சுருக்காங்க, அப்படின்றப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஓவராலாக பார்க்கும்போது இவங்களும் இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிளை தான் தெரியுறாங்க. சரி, ஓகே. தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.